ஏன் ஒருவருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நாம் எல்லாம் தேவனுடைய புத்திரன் என்று சாட்சி உள்ளவர்களாக இருக்க முடிக்கும். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதற்காக அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு ஆவியினாலே கொடுக்கிறார். ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது தான் ஒருவன் அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும், பரலோக தேவனை துதிக்க முடியும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியும். அல்லேலூயா. அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26-27 வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26-27. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. புத்திரராய் இருக்கிறோமா? அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ஏன் எப்படி புத்திரராக இருக்க முடியும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் முதல் பேரான குமாரனாய் இருக்கிறார் பிதாவாகிய தேவனுக்கு. அவர் முதல் பேரான குமாரனாய் இருப்பதனால் நாம் அவரை விசுவாசிக்கும் போது நாமும் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகார ஆவியுடையவர்களாக இருக்கிறோம். நாமும் பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரனாக இருக்கிறோம். ஆமென். 27 பாருங்க, ரொம்ப மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றோர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. எத்தனை மகிமையை கொடுத்திருக்காருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவத்திலும் பாவியான பிரதான பாவியான உளையான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து கழுவி இன்னைக்கு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு செல்வந்தனுடைய மனுஷன், ஒரு எம்எல்ஏடைய மனுஷன் அப்படின்னு இல்லை, சர்வ வல்லமை உள்ளவருடைய நாம் பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக நம்மை இப்படியாக அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதின் மூலமாக நமக்கு அந்த புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை மகிமைக்காக தான். இப்போ ஆவியானவரை நீங்கள் கூப்பிடுறீங்கன்னு சொன்னால், ஆவியானவரை நீங்கள் வாஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட சிந்தையெல்லாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் பிதாவுடைய சுதந்திரராய் பிள்ளைகளாக இருக்கும்படியாக அப்பா உடைய ஆவி எங்கள் மேலே ஊற்றுங்க. அப்போ பிதாவாகியோட பிள்ளை என்று சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணும்? இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தம்முடைய தேவன் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தார். நம்ம எங்கே இருக்கிறோம்? வெறும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்கு மாத்திரம் இல்லைங்க, அந்த மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும். நீ கூப்பிடுவதனால் மாத்திரமல்ல, உன்னை கொண்டு அநேகர், நம்மை கொண்டு அநேகர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து அப்படியாக தான் இருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவரே என் அன்பார்ந்த குமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல வேண்டும். அதற்காக தான் அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. விசுவசிக்கிறீங்களா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் ரூபம் போல ஏன் இறங்கினார்? ஆமென். இந்த வசனத்தில் ஆராய்ந்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஏன் இறங்கி வந்தார்? இவர் என் மகன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்களும் நானும் யார்? பிதாவாகிய தேவனுடைய குமாரன், குமாரத்திகள். மிக மிக முக்கியங்க. இன்னைக்கு ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இவ்வளோ காரியங்களை நினைப்பூட்டி போதித்து ஆண்டவர் எதுக்கு சொன்னார்? ஒரு வார்த்தை கூட சும்மா சொல்ல. மனுஷன் தான் பிணாத்துவான், மாயமானம், வாயில் வந்ததெல்லாம் ஏதாவது சொல்ல வேண்டிய, அடித்து தள்ள வேண்டிய ஆளுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்னை அதிசயங்களை காண செய்வேன். இந்த வார்த்தையில் ஆராய்ந்து பாருங்க. போதித்து, ஆவியானவர் தான் போதித்து நடத்துகிறார். என் மகனை வழி விட்டு போகிற, நான் உனக்குள் வாசமாக இருக்கிறேன். நீ அப்பா பிதாவுடைய பிள்ளை. நீ எங்கே இருக்க வேண்டியவன்? நீ எங்கே இருக்க வேண்டியவள்? நீ எப்படி நடக்கிறாய்? நாம் எப்படி நடக்கிறோம்? ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு போதிப்பேன். அல்லேலூயா. அங்கே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக
தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. பாருங்க, ஆவியினால தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறதுனால குமாரன் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். இப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாம் கொண்டிருக்கிறோம். இத்தனை மகிமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது இத்தனை வல்லமைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது, வெளியரங்கமாய் செயல்படும். அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் இதை உணர்ந்தார்கள். அப்போஸ்தலர்கள் இதை அதன்படி கை கொண்டு நடந்தார்கள். தேவ மகிமை வெளிப்பட்டது. இப்பொழுதும் தேவன் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக, நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24, 25. மறந்துடாதீங்க, நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலேருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் முழுசாக வாசிச்சிங்கன்னா இந்த ஆவியினாலும் அந்த விசுவாசத்தை குறித்தும் எல்லாவற்றையும் பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார். சரி, கலாத்தியர் 5, 24, 25. கிறிஸ்துவினுடையவர்கள். இப்போ நம்ம என்ன இருக்கிறோம்? ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துடைய குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்கேற்றபடி நடப்போம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மாம்ச இச்சைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தது போல அறைய வேண்டும். மாம்சத்தின் இச்சைகள் என்று சொல்லும்போது மாம்சத்தின் கிரியைகள். அப்போ இவ்வளவு வல்லமையுள்ள ஆவி கர்த்தர் நமக்கு கொடுத்து நாம் என்ன பண்ணுறோம்? அசட்டை செய்கிறோம், உதாசீனம் படுத்துகிறோம், ஆவியிலே அனல் இல்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம்.